ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம், துதியும் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல பரிசுத்த ஆராதனை நமக்கு கர்த்தர் கொடுத்து தெய்வ ஜனங்களாய் ஓய்வு நாளை ஆசிரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாய். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கிறேன். प्रभु के सम्मुख में आज के दिन प्रभु ने हमें उसकी महिमा करने के लिए, उसकी आराधना करने के लिए हमें प्रभु ने ये समय और मौका दिया. प्रभु को धन्यवाद. இத்தனை ஜனங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும்போது कई लोग को ये मौका नहीं मिला. தேவன் நம்மை தெரிந்து கொண்டு प्रभु हमें चुनकर அவர் அவருடைய பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து उसकी पवित्र आराधना में ले आकर என்னுடைய ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன் என்று சொன்னபடி मेरे प्रार्थना घर में उसके उन्हें मैं आके खुश करूँगा. அவருடைய ஜெப வீடாகிய ஆலயத்தில் நாம் இந்த நாட்களில் அவரை துதித்து பாடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். उसके प्रार्थना के घर में उसको स्तुति करके उसकी बात उसको प्रतिष्ठित करने के लिए उसमें मगन होने के लिए प्रभु अनुग्रह कर रहा है. धन्यवाद. சரி, கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்த சில வார்த்தைகளை தியானிப்போம். आज के दिन प्रभु ने जो दिया हम वचन को ध्यान करेंगे. அது தலைப்பென்னா उसका विषय क्या है, टॉपिक क्या है? ஒரு மனம் அவசியம். एक मन जरूरी है. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மனம் அவசியம். एक दिल या एक मन होना जरूरी है. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மனம் அவசியமா இருக்கு. प्रभु के लोग को हमको जरूरी है कि हमें एक मन होना चाहिए. ஒரு மனம் உள்ளவர்கள் தான் एक मन जिसका है எதையுமே ஒரு நிறைவாய் செய்ய முடியும். कुछ भी काम आके कामयाबी से कर सकते हैं. ஒரு பிறரோடு ஒரு ஐக்கியமா இருக்கட்டும், कि एक दूसरे के साथ हमारा संगति क्यों ना हो, உறவா இருக்கட்டும், एक रिश्ता हो, அல்லது ஒரு ஜெபமா இருக்கட்டும், या प्रार्थना हो, எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், கிறிஸ்துக்குள் कोई भी काम क्यों ना हो, ஒரு மனம் இல்லாதிருந்தால் अगर एक मन ना हो तो அந்த இடத்துல ஒரு நிறைவை காண முடியாது. वहां पर आके एक आशीर्वाद नहीं देख सकते, हम நிறைவை காண முடியாது. एक भरपूरी नहीं देख सकते. ஏனென்றால் क्योंकि உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். एक उदाहरण के लिए एक कार्य को ले लेंगे. 1 சாமுவேல் पहले सामुएल किताब 18 அதிகாரம் 18 अध्याय முதல் வசனத்தை சத்தமா படிங்க. पहला वचन को उठकर पढ़ सकते हैं. கொஞ்சம் மைக் फर्स्ट सामुएल चैप्टर 18. இதுல பதிவா மாட்டேங்குது. மைக்கு கொஞ்சம் வச்சுட்டு கூட படிக்கலாம். ஏன்னா சோத்திரம் இதுல பதிவா மாட்டேங்குது சில நிமித்தம். அதனால சோத்திரம் படிங்க. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் ஒன்றோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனாத்தான் அவன் தன் உயிரை போல சிநேகித்தான். ஹல்லேலூயா. हालेलुया. என்ன சொல்லப்பட்டிருக்கு? यहाँ पर क्या लिखा है? தாவீதோடு யோனாத்தானுடைய ஆத்துமாவும் தாவீது ஆத்மா ஒன்றோடு ஒன்றாய். दाऊद के दिल तो ऐसा मिल गया जैसे योनातान उसके अपने जान के बराबर करके देखते हैं. हम இசைந்திருந்தது. एक साथ था करके देखते हैं. இசைந்திருப்பது ஒரு மனதை குறிக்கிறது. एक साथ रहना यानी एक दिल को बताती है. இப்படி இசைந்து இருந்தால்தான் जब अगर एक होके रहेंगे तो அங்க ஒரு மனம் உண்டாகும். वहां पर एक मन हो सकती है. ஒரு மனம் உண்டானால்தான் எதையும் நேர்த்தியாய் மனப்பூர்வமாய் செய்ய முடியும். एक मन होने से आके कुछ भी काम आके हम दिलो जान से कर सकते हैं. அல்லது தெற்க வடக்கன்னு இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். तो यहाँ वहाँ क्या जाते रहेंगे हम. திரும்ப வாசிங்க அதே வார்த்தையை. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். ஹல்லேலூயா. हालेलुया. பாத்தீங்களா? அதனால தான் தாவீதுக்கு யோனாத்தானோடு ஒத்து போயிருக்கும், யோனாத்தானுக்கு தாவீதோடு ஒத்து போகுது. காரணம் இப்படி இருவருடைய ஆத்மா நிலையை குறித்து एक दिल जो आके होने की वजह से एक दूसरे का आके बनती थी करके हम देखते हैं. காரணம் ஒரு மனம். उसका वजह है एक मन. ஒரு மனம். एक मन. ஒரு மனம் சபையில் அவசியம். एक मन आके कलीसिया में बेहद जरूरी है. உதாரணத்துக்கு பாருங்களே, मिसाल के तौर पे சில பாடல் கூட எல்லாமே பாருங்க இசையில உளம்புது காரியம். कई बार பொதுவாகவே कई बार गाने के समय आके ஒரு மனம் உண்டாக மாட்டேங்குது.
कई बार गाने के समय आके संगीत और गाने में आके थोड़ा आके कंफ्यूजन हो जाती है। ஊழியர்கள் முதல் கொண்டு सेवक से இந்த लेकर பாட்டை எப்படி படிக்கணுமோ कोई भी कैसा गाना ஒவ்வொரு है, பாட்டுக்கும் சில நடைகள் இருக்கு. एक गाने के लिए एक चालन है। வாய்ஸ் அவர்கள் வாய்ஸாவே இருக்கட்டும். हाँ, அதுக்காக उनका பெருமாள் மாதிரி யாரும் பாட முடியாது, कोई தினகரன் மாதிரி பாட முடியாது. बेरकिमान से आके तिनकर से बातें कर सकते हैं हम। நான் என்ன சொல்றேன்னா அந்த நடை பாடலுடைய நடை என்ன ஸ்கேல்ல போகுது அதை கவனிச்சு ஒன்று எக்ஸகன் உள்ளது அதை உள் வாங்கி அதை சரியா தேர்ச்சி பெற்று அதை படிக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. कोई भी जो गाना हो एक चलन के साथ सुर के साथ हम गाना चाहिए। அப்பதான் ஒரு மனம் உண்டாவாங்க, तभी एक मन होगा। ஹல்லேலூயா हालेलुया। சின்ன பிள்ளை கிழக்கு நல்லா அடிக்க அந்த டேமரி அருமையா நல்லா இருக்கு. टाइम जो आगे अच्छे बजा रही थी। ஹல்லேலூயா हालेलुया। அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு மாறணும். ஆமென் ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறபடினா खुदा परमेश्वर की आराधना करने के लिए है। ரோட்ல கூட சில சமயத்துல தாள அடிக்கவேன், जो सड़क पे जो बजाते हैं, அது சில சமயத்துல என்னன்னா போவேன் கேட்டுக்கிட்டே போவேன், ஒழுங்கா வாசிக்கானே இந்த நிலையா உண்ட மாட்டேங்குது, உலகத்தான் விக்கிரத்தை அடிக்கான் சரியா அடிக்கான், எப்படி சாமிக்கு ஆட்ட வருது அவ அடிக்கிற அடி. जो सड़क पे जो बजाने वाले भी अच्छा ஜீவன் உள்ள தேவனை जाता हूँ मैं ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம जिंदा परमेश्वर का आराधना ஒரு மனம் அவசியம், एक मन की जरूरत है। ஒரு மனம் அவசியம், एक मन की जरूरत है। எந்த ஒரு காரியத்தையும் சொத்திரம் ஒரு மனதோடு செய்வீர்களானால் कोई भी बात अगर एक मन से करेंगे तो வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 133 முதல் வசனம் 133 भजन संगीत 1 में ऐसा लिखा है। ஹல்லேலூயா हालेलुया। என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. देखो कैसा अच्छी है और खुशी की बात है कि भाई बहन आके मिलकर रहे करके देखते हैं। அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்பம் ஹல்லேலூயா. ஆரோன் தலைமேல் हारून के सिर से ஊற்றப்பட்ட நறுமணம் தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. जो उंडेले गया तेल के बराबर है। எங்க நறுமணம் என்பது அபிஷேகம். ஹல்லேலூயா. वो जो தைலம் तेल जो है अभिषेक जो है அபிஷேகம். अभिषेक। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த ஒரு மனதோடு கூட एक मन से ஒரு மனம் இருக்க இடத்துல தான் एक मन जहाँ पर है அந்த அபிஷேகம் ஊற்றப்படும். वो अभिषेक उंडेला அந்த जाएगा। அபிஷேகம் நிரம்பி இருக்கும். वो अभिषेक के ஹல்லேலூயா. आएगा। இதற்கு உதாரணமா அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே 31 வசனத்தை பாருங்கள். प्रेरित 4:31 को पढ़ सकते हैं। பொதுவாய் ஹல்லேலூயா. हालेलुया। எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க வாக்குவாதம் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. जहाँ पर एक मन है वहाँ पर लड़ाई झगड़ा नहीं होगा। அவர்கள் இருதயம் எப்படி இருந்ததா? उनका दिल कैसा था? ஒரே இருதயம் கொண்டவர்களாய். एक दिल। அப்ப ஒரே இருதயம்னா அங்க எல்லாமே ஒரே நிலைப்பாடுல தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. दिल एक ही स्थिति होगी। அதனால தான் கர்த்தர் அங்க என்ன விட்டாரு? उसे क्या किया वहाँ पर? அங்க அபிஷேகம் अभिषेक ஊத்தப்பட்டது. ஆமென். ஒரே இருதயத்தார் கூடி இருந்தவர்கள் எத்தனை பேர்? एक दिल के थे 20 பேர் சீசர்கள். 120 चेले। அப்ப 120 பேர் இருக்கிறார்கள் என்றால் 120 இருதயம் அங்க இருக்கும். அப்படிதானே? ஆத்மா. ஹல்லேலூயா. 120 अगर है तो 120 दिल थे यहाँ पर। அப்ப 120 ஆத்மாவும் இருதயமாகிய அந்த ஆத்மா ஹல்லேலூயா ஒரே இருதயமா இருந்திருக்கும். அப்படிதானே? वो 120 दिल जो है कि एक दिल के समान आके उनका क्रिया होगा देखते हैं हम। ஒருத்தர் என்ன சொல்றாரோ அதுதான் இதர இருக்கிறவர்களுக்கும், இன்னொருத்தர் என்ன சொல்றாரோ அதே நல்லதான் ஆமென் என்று சொல்லி அதை அப்படியே அங்கீகரித்த வண்ணமாய் அங்க இருந்திருக்க கூடும். सब एक ही बात पर आके अंगीकार किया करते थे, माना करते थे देखते हैं हम। அங்கதான் கர்த்தர் ஹல்லேலூயா தம்முடைய அபிஷேகத்தை ஊத்தினார். वहां पर प्रभु अपना अभिषेक को ढेरा देखते हैं। ஒரு மனம் சபையில அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. मन के कलीसिया में जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। சில சமயத்துல பாருங்க
ஒருத்தர் அமேன் என்ன செய்ய கிறிஸ்துமஸ்க்கு நான்வெஜ் போடவா அல்லது வெஜ்ஜிங் போடவா? ஒன்று நான்வெஜ்ஜிங்கும் இன்னொரு வெஜ்ஜிங்கும். ஹalleluya. क्या डाले, वेज डाले, ஒரு மனம் வரமாட்டேக்கு, वहां पर एक मन नहीं होता, ஒரு மனம் வரமாட்டேக்கு. சரி ரைட் नहीं होता, என்ன சொல்றாங்களோ இருக்கட்டும் ஆமென் அப்படின்னு ஒத்து போகணும், அதை அங்கீகரிக்கணும். ஹalleluya. हालेलुया. தெற்க வடக்குன்னு இருந்தால் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அது அழகல்ல. आपस में अगर हालेलुया होगा तो वहां पर गड़बड़ी होगी दिखता அவசியமா है. இருக்கு. एक मन की जरूरत है. ஒருத்தரோடு உறவு கொள்வதற்கும் ஒரு மனம் அவசியம். हमारे रिश्ते में एक होना चाहिए, एक मन हो, एक दिल இந்த होना ஒரு மனம் இல்லாம ஒருத்தர் பயணிக்க முடியாது. चाहिए. एक मन के साथ आगे हम यात्रा नहीं कर सकते. நீதிமொழி 27 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. नीति वचन 27-19 को पढ़ेंगे हम. ஹalleluya. हालेलुया. திரும்ப படிங்க. ஹalleluya. தண்ணீரில் जिस तरह पानी में முகத்துக்கு முகம் चेहरे से मिलता है, ஒத்து போவது போல जैसा मिलता है, மனுஷனுடைய இருதயத்துக்கு இருதயம் उसी तरह आदमी का दिल भी ஒத்து போகணுமா? अதான் आदमी से मिलता है. ஹalleluya. हालेलुया. ஒத்து போனாதான், जब मिलेगी तो, ஒத்து போகிற இருதயம் எப்படி இருக்கும்? जब मिले में दिल कैसा रहती है? ஒரு மனமா இருக்கும். ஹalleluya. मन होगा, ஒரு மனம். एक मन. ஹalleluya. ஆமோஸ் 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. பாத்தீங்களா? இருவர் ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒழிய, अगर एक सा नहीं होगा तो एक मन नहीं होगा तो இருவரும் நடந்து போக கூடுமோ அல்லது எந்த காரியத்தையும் நேர்த்தியா செய்ய முடியுமா? क्या कोई भी काम आके ठीक कर सकते हैं क्या? ஒத்தே போகாது. नहीं होगा, ஒத்தே போகாது. नहीं होगा. ஒரு மனம் இல்லாத இடத்துல, जहाँ पर एक मन नहीं है, எல்லாம் கவனிச்சுக்காங்க, ஒரு மனம் எங்க இல்லையோ जहाँ पर एक मन नहीं है, ஆக எந்த காரியம் நேர்த்தியாய் நடைபெறாது. कोई भी काम में आके हम सफल नहीं हो सकते. ஒரு ஆராதனையா இருக்கட்டும், कोई आराधना हो, ஒரு ஜெபமா இருக்கட்டும், प्रार्थना हो, ஒரு பாடலா இருக்கட்டும், एक गीत हो, ஒரு மனம் இல்லை என்றால், जहाँ पर एक मन नहीं है, ஒரு மனதோடு இந்த காரியத்தை செய்யாதிருந்தால் अगर एक मन होकर नहीं करेंगे நிறைவு तो உண்டாகாது. वहाँ पर आके भरपूरी नहीं ஒருத்தரோடு होगी. ஒருத்தர் பயணிக்க முடியாது, மனப்பூர்வமாக கடந்து போக முடியாது. एक साथ सफर नहीं कर सकते. மனசுக்குள்ள இது என்ன இப்படி படிக்காங்க அப்படிங்கிற தோண்டும், இது என்ன இப்படி வாசிக்காங்க அப்படின்னு தாண்டி உளுக்கே சொல்லிக்கிட்டு குமரிக்கிட்டு கிடக்கும். आपस में ही भेदभाव. ஹalleluya. हालेलुया. நேர்த்தியாய் ஒரு மனம் உள்ளவர்களாய், सही तरीके से இசைந்த ஆத்துமாக்களாய், एक दिल होकर. பிலிப்பியர் 2 அதிகாரம் பிலிப்பியர் 2 फिलिपियो 2 வசனத்தை வாசிப்போம். 2 को पढ़े. फिलिपियंस ஹalleluya. ஏக சிந்தை உள்ளவர்களும் एक मन, இசைந்த ஆத்துமாக்களையும், एक दिल होकर. ஹalleluya. ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாய் கர்த்தருடைய ஜனங்கள். ख्याल होना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஒன்றையே திரும்ப வாசிங்க. ஒன்றையே இசைந்த ஆத்துமாக்கள். இந்த நிலைப்பாடு தான் தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் இருந்துச்சு. एक ही ख्याल, हालेलुया. एक ही मन से आके माके होना चाहिए. वही स्थिति आके दाऊद का और जोनाथन का था. 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. पहला कोरिन्थियस 1:10 को पढ़ेंगे. ஹalleluya. हालेलुया. இது ஒரு சபைக்கு அவசியம். ये कलीसिया की जरूरी है. இந்த காலகட்டத்திலே अभी के हालात में ஐக்கியம் சரியில்லாம, मेल मिलाप जहाँ पर नहीं है, ஒரு மனம் இல்லாத நிலை இருக்கு. एक मन नहीं है. அநேக சபைகளில் कई कलीसिया में இதே நிலைமை தான். यही हालात है. அதனால தான் ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியம் வைக்க முடியல, इससे मेल मिलाप नहीं रखते, மனதார விசாரிக்க முடியல. एक दूसरे को पूछते नहीं. எல்லாமே இருமனதா இருக்கு. दो दिला है. ஹalleluya. हालेलुया. யாக்கோபு 1 அதிகாரம் याकूब 8 வசனத்தை வாசிங்க. 8 को पढ़ सकते हैं. 1:8. ஹalleluya. இருமனம் உள்ள காரியம் எந்த ஒரு காரியமும் நமக்கு பூரணத்தை கொண்டு வராது. दो दिला जो है कि हम किसी चीज में कामयाब नहीं कर सकते. हम நிலையற்ற காரியம் அது. वाके वाके एक
एक दिल नहीं होगा आके देखते இரு हैं। மனம் உள்ளவர்களாய் இராமல் दो दिला ना रहे हम, அவர்கள் எப்படி ஒரே இருதயத்தாராய் जैसे एक दिल एक होकर ஒரே சிந்தையுள்ளவர்களாய் இருந்தாங்களாம். एक ही ख्याल उनमें थी। ஹல்லேலூயா. हालेलुया, அது இன்னைக்கு நமக்கு தேவை. वो हमको जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया, அதனால தான் கர்த்தர் கூட அந்த காரியத்தை சுட்டி காமிக்கிறார். इसे प्रभु में कि वो हमें दिखाता है। மத்தேயு 18:19 வாசிங்க. मत्ती 18:19 को पढ़ सकते हैं। அன்றையும் அல்லாமல் நாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலோ பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒருமனப்பட்டிருந்தால் பூமியிலே ஹல்லேலூயா मन होकर रहेंगे तो इस जमीन पर, சொல்லுது யாரு? கர்த்தர். किसने कहा? प्रभु ने। அப்போ அந்த ஒரு மனதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. से वो एक मन चाहता है। ஒரு மனம் एक मन தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவசியமா இருக்கு. प्रभु के लोगों को बेहद जरूरी है। சபைக்கு அவசியமா இருக்கு. कलीसिया को जरूरी है। அப்பதான் நேர்த்தியாய் மன நிறைவாய் செய்ய முடியும். इससे माँ के जो भी चीज आपके माँ के सिद्धता से कर सकते हैं। ஒரு மனம் இல்லாவிட்டால் जहाँ पर एक मन ही है, ஒருத்தர் சொல்வது ஒருத்தருக்கு தப்பாவே தோன்றும், தவறாவே இருக்கும், அங்கீகரிக்க மாட்டார்கள். अगर एक उसको मानेगा दूसरा के उसको नहीं मानेंगे, आपस में भेदभाव होगी। அங்க மார்க்க பேதமும் அங்க பொறாமைகளும் எரிச்சலும் वहाँ पर लड़ाई झगड़ा முறுப்பும் தான் இருக்கும். वाद विवाद आके बहस होगी। இந்த கண்டிஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க முடியாது. ऐसे हालात में पवित्र आत्मा हमारे बीच आके काम नहीं कर सकता। ஆவியானவர் இறங்க வேண்டுமானால் पवित्र आत्मा उतरना है तो சகோதரர்கள் ஒருமித்து, भाइयों एकजुट हो। ஹல்லேலூயா, हालेलुया, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். भाइयों एकजुट एक मिलकर रहना है। அங்கதான் वहाँ पर ही தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும். प्रभु का अभिषेक उतरे। ஹல்லேலூயா. हालेलुया, இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்கள்ல குறைபட்டிருக்கு. इस बात में कि हम कम है, இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். प्रभु ये चाहता है। ஒரு மனம் நமக்கு அவசியம் தேவனுடைய एक मन பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. हमारे बीच தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில प्रभु ஒரு மனம் அவசியம். में அது இருக்கும்போது தான் எதையுமே நாம் நேர்த்தியாய் மனப்பூர்வமாய் செய்ய முடியும். हमारे बीच में अगर एक मन होगा तो कोई भी चीज़ में हम जो करते हैं उसमें हम कामयाब हो सकते हैं। அப்போஸ்தலர் 4 அதிகாரம் प्रेरित 4 अध्याय, அப்போஸ்தலர் 4 அதிகாரம் प्रेरित 4 32 வசனத்தை வாசிப்போம். 32 पढ़ सकते हैं। Act 4:32। ஆ ஆ ஆ பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு மனம் அங்கே இருந்ததுனால वहाँ पर आके एक 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 मन थे उनका, அங்கே ஒரு நிறைவாய் காணப்பட்டது. एक ही दिल एक ही जान थे वो लोग। இன்னொன்று அங்கே எந்த ஒரு வாக்குவாதம் மார்க்க பேதம் எழும்பல. वहाँ पर कोई आके बहस करने का जगह नहीं थी। எல்லாவற்றையும் सब कुछ பொதுவாக எண்ணி आम जानकर அங்க இந்த நிலைப்பாடு அங்க அப்படியா இருந்தது. वहाँ पर उनके बीच स्थिति ऐसी थी। இப்போ எத்தனை படித்தோம்? 34 32 ஆ 32 34 வாசிங்க. ஆ ஆ ம் ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனம் எங்க இருக்கோ அங்கதான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். जहाँ पर एक दिल और एक मन है वहाँ पर ये क्रिया हो सकती है। ஒரு மனத்தினால் இந்த காரியம் உண்டாயிருக்கு. एक मन होने से ही ये हुआ। அவனவன் நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். अपने अपने जमीन को बेचकर उसकी कीमत जो है प्रेरितों के कदमों में डाल दिए। ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி செய்யவே முடியாது. एक अगर दिल नहीं होगा तो ये हम नहीं कर सकते। ஒரு மனம் இல்லாதிருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. एक दिल नहीं होगा तो ये नहीं कर सकते। ஹல்லேலூயா. हालेलुया। 35 வாசித்தமா? ஆ ஆ ஹல்லேலூயா. ஒரு மன உள்ளத்தில் குறைவு, ஒரு மனம் எங்க இருக்கோ அங்க குறைவு படாது. ஹல்லேலூயா. एक मन நிறைவா है இருக்கும். कोई चीज की कमी नहीं होगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நிறைவா இருக்கும்னா क्यों भरपूरी होगी वहाँ पर? ஒரு மனம் எங்க இருக்கோ அங்க நிறைவானவர் வந்து விடுவார். ஹல்லேலூயா. जहाँ पर एक मन है वहाँ पर आके जो भरपूरी आके आत्मा आ जाएगा हमारे बीच। நிறைவானது வரும்போது भरपूरी आत्मा குறைவானது आने से कमियां जो है ஒளிந்து போகும். वो हट जाएगी, दूर हो जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। 37 வாசிங்க.
36 को पढ़ेंगे। அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் ஒரு மனதோடு सब एक मन होकर தேவ பயத்தோடு இந்த காரியத்தை செய்தார்கள். प्रभु के खौफ से किया करते, डर से ஆகவே தான் அங்க எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது என்று வேதம் किया। சொல்லுகிறது. सबके लिए आम थी सब। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ऐसे ही बातों को प्रभु आके अपेक्षा करता है हमसे। ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஒன்றையோ யோசிக்க வேண்டும். एक ही दिल के एक ही जान थी, எல்லாரும் ஒன்றே யோசிக்க வேண்டும். एक ही ख्याल थी। ஒரு ஆவிக்குரிய கருத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் एक आत्मिक ख्याल कहता है तो வசனத்தின்படி இருந்தால் அதை அங்கீகரிக்கணும், वचन के अनुसार है तो अंगीकार करना, ஏற்றுக்கொள்ளணும். स्वीकार करना। ஹல்லேலூயா. हालेलुया। யார் அப்படி செய்வார்கள்? कौन करते हैं? ஒரு மனம் உள்ளவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். यहाँ पर एक मन है, ஒரு மனம் எங்க இருக்கோ அங்கதான் இப்படிப்பட்ட ஒரு நிறைவான காரியம் உண்டாகும். जहाँ पर एक मन है वहाँ पर ऐसा कार्य होता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. प्रेरित 12:5 Act 12:5। பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் போது अभी पत्र जो है कि अभी कैद खाने में है, बंदी சபையார் में என்ன है। செய்தார்கள்? कलीसिया ने क्या किया? ஜெபம் பண்ணார்கள். कलीसिया क्या कर रहे थे? प्रार्थना कर रहे थे। ஆனால் அங்க ஒரு மனம் இருந்ததனால தான் அந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. वहाँ में एक मन था, इसलिए कि प्रभु उनका प्रार्थना को सुना। அப்படி ஒரு மனமாய் ஜெபித்ததால என்ன நடந்தது? एक मन से प्रार्थना करने से क्या हुआ? 7 வாசிங்க அதே இதுல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதும். உடனே அங்க என்ன நடந்துச்சு? பேதுரு அருகாமை வந்து தேவதூதன் தோன்றினான். वहाँ पर फौरन क्या हुआ? एक फरिश्ता पतरस के बीच आया। ஒரு மனதோடு செவிக்கிற ஜெபத்துக்கு தேவன் एक मन होकर प्रार्थना करने जो करते उसका असर பலன் அளித்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். उसको आके हमको फल मिला और वो पतरस आजाद हुआ देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। 12 வாசிங்க. 12 को पढ़ेंगे हम। அதே ஹல்லேலூயா. அநேகர் கூடி ஒரு மனதோடு ஜெபம் பண்ணார்கள். और सब के एक मन एक दिल होकर प्रार्थना कर रहे थे। ஒரு மனதாய் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கு? एक दिल होकर प्रार्थना करने के वक्त क्या हुआ? ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை கூட சொல்லுங்க. उदाहरण के तौर पर திருநெல்வேலி சைடுல யாருக்குனே சொல்லியிருக்கிறேன். तिरुनेलवेली के जगह में ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மிஷனரிகள், அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த மிஷனரிகள், லேடிஸ், அதாவது பெண்கள் மாதிரி எங்கேயோ ஊழியத்துக்கு போயிருக்காங்க. மிஷனரிகள் कुछ मिशनरी स्त्रियां वहाँ पर सेवा कर रही थी तिरुनेलवेली में। அப்போ அந்த கிராமப்புறத்தில் जो गांव की तरफ जो है அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். सेवा कर रहे थे। அந்த கிராமத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போகணும்னா 6 மணி வரைக்கும் தான் பஸ் போக்குவரத்து. वहाँ से दूसरे गांव को जाना तो बहुत ही आके जो 6 घंटे का कुछ आके फर्क है करके देखते हैं हम। 6 घंटे का 6 बजे, सुबह 6 बजे 6 மணி சாயங்காலம் ஈவினிங் 6 o'clock शाम को 6 बजे का जो गाड़ी आती है அதான் லாஸ்ட், वही आखिरी बस है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் பஸ் இல்லை. उसके बाद बस नहीं है। அப்போ ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா, एक बार क्या हुआ? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. बस मिस की उन्होंने। காடு பகுதி நடந்தே போகணும் போயிருக்காங்க. वो कि जो रास्ता जो है कि वो कि एक जंगल का रास्ता था, நடக்க முடியல, இரவாயிடுச்சு. रात हो गई थी। அப்போ ஒரு மரத்து அடியில் एक पेड़ के नीचे தங்கிட்டு காலையில் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி 2 சகோதரிகள் आके यहाँ पर ठहर के सवेरे जाएंगे करके थे। இருட்டு கொய்யின்னு இருக்கு. अंधेरा हो रहा था। அப்போ நடந்த காரியம் என்னன்னா, क्या हुआ? அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. प्रार्थना कर रहे थे। அப்போ ஒரு சில காடு பகுதியிலிருந்து சில 5-6 பேர், ஒரு முரட்டு மனிதர்கள் அதை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்களாம். वो जंगल से कुछ डाकू लोग आ गए, कुछ चोर आ गए, ஒரு குறிப்பிட்ட தொழில். कुछ आके कुछ लोग आ गए। ஆனால் இருந்தது 2 சகோதரி.
थे 2 बहन அவர்களை சுற்றிலும் 19 பேர் இருப்பதாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சான். और उनकी नजर में कि कम से कम 19 लोग थे, उनकी नजर में दिख रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. காரணம் என்ன தெரியுமா? वजह क्या है? அந்த 19 பேர் 19 लोग இந்த சகோதரியை சுற்றி தேவ தூதர்கள் தான். ये बहन को घेरे. அதுக்கு இணையாய் அங்க அவங்க சபையை சேர்ந்த அந்த சாமர்த்தை சேர்ந்த சபையார் எல்லாரும் அந்த 2:30 மணி இருக்குமா நைட்ல उस रात का समय था. 19 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க சபையில. 19 लोग प्रार्थना कर. ஹல்லேலூயா. हालेलुया. பாத்தீங்களா? 19 பேர் ஜெபத்துக்கு 19 தூதர்கள். 19 लोग वहाँ पर प्रार्थना कर रहे थे और 19 के जगह पर ये 19 लोग यहाँ पर थे बहन के साथ. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, ये कैसा हुआ? ஹல்லேலூயா. कैसा पता चला? அவர்கள் சொன்னார்கள் உங்க பக்கத்துல நெருங்கவே முடியல. आपके नजदीकी नहीं यहाँ पर पा रहे थे. 19 உங்களை சுத்திலும் 19 பேர் இருந்தார்கள். யார்? आपको घेरे इर्द गिर्द 19 लोग थे. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மன ஜெபம். एक दिल होकर प्रार्थना. எங்கேயோ சபையார் ஜெபிக்கிறார்கள். कहाँ पर तो कलीसिया प्रार्थना कर रहा है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க அற்புதம் நடக்குது. यहाँ पर प्रभु के लोगों को ஹல்லேலூயா. क्रिया हो रही है. இததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ये प्रभु के अपेक्षा करता है. ஒரு மனதோடு எந்த காரியத்தை செய்தாலும் एक मन एक जान होकर कुछ भी करेंगे तो அதுல விடுதலை இருக்கு, उसमें आके छुटकारा है, ஒரு நிறைவு இருக்கு, एक भरपूरी है, ஒரு பிளஸிங் இருக்கு, அதுல एक आशीर्वाद है. ஆசீர்வாதம் இருக்கு. वहाँ पर आशीर्वाद है. ஹல்லேலூயா. ஒரு மன நிறைவு இருக்கு. एक मन में भरपूरी है. இதத்தான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நாட்களில். ये प्रभु चाहता है. ஒரு மனம் இல்லாமல் ஜெபத்துக்கு வந்தோ ஆராதனைக்கு வந்தோ பிரயோஜனம் இல்லை. एक मन बगैर अगर आराधना में आते हैं तो फायदा नहीं है. ஒரு மனதோடு செய்யணும் முழு சபையும். पूरी तमाम करे से एक दिल एक जान होकर रहना है. பாதி சிந்தை வீட்டு கவலைகளும், आधा सोच घर के बारे में, பாதி எதிலோமோ யோசனை பண்ணிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் வந்தால் के सोच के ख्याल रहेगा तो இங்க செய்தி கேட்கப்பட்டது செய்தி கொடுக்கப்பட்டது என்னன்னு தெரியாது. यहाँ पर क्या संदेश दिया जाता ही पता नहीं रहता. வாரந்தோறும் நடக்கிறத குறித்து ஊழியக்காரர் சொல்வார், வழக்கமாய் பைபிள் ஸ்டடி நடக்கும்னு சொல்ல அதுக்கு ஆதரவு இல்லாம இந்த வாரம் நடக்காத பழக்கம்னு கேட்டோம். बाइबल स्टडी जो हर हफ्ता होता है उनसे पूछे, उनको पता नहीं रहता. காரணம் என்ன? ஒரு மனம் இல்லாத காரணத்தினால. एक मन नहीं है. அதுக்கப்புறம் ஐயாக்காரர் நம்ம கூட சொல்லக்கூடாது, फिर आके फिर சரியா கேட்காதனால. सही तरीके से सुनाने इसलिए ஹல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு அவசியம். एक मन और एक जान की जरूरत है. செய்தி கேட்கும்போது ஒரு மனதோடு என்ன பேசுகிறார்கள் என்று கவனமாய் கேட்கணும். एक मन से गौर से संदेश को सुनना. தேவன் ஒரு மனதை एक मन प्रभु நாட்களில் எதிர்பார்க்கிறார். वो चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொரு காரியத்தை और வாசிப்போம். एक बात அப்போஸ்தலர் प्रेरित की किताब 16:25 வாசிங்க. 16:25 को पढ़ेंगे. एक्ट 16:25. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ம் துதித்து பாடினார்கள். ம் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சரி, இந்த பவுலும் சீலாவும் ரெண்டு பேர் पौलुस और सीला जो है யாருக்குனே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. पहले उनको के कैद किया गया है. யாருக்குனே ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் சூழ்நிலை. बड़े अफसोस की बात है ये. ஒருவேளை கூட இருக்க சீலா एक वक्त अगर जो सीला जो है பவுல்கிட்ட சொல்லியிருக்கலாம், पौलुस से कहा होगा, யாருக்குனே சிறைச்சாலையில் தண்டில் இருக்கும், पहले பூட்டிட்டு से हम இருக்கோம், आके बाद बंदी क्रम में है हम. இது எதுக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்கு, இது எதுக்கு வம்பு, கூட முடி தண்டனையை கூட்டிடக்கூடாது, பேசாம இரும். अभी क्या गाना जरूरी है क्या करके उसको शायद डांटा हम चलिए भी चला। होगा, अगर हो सकता है. சொல்லல. ऐसा नहीं कहा. பவுலும் சீலாவும் पौल और सीला துதித்தார்கள், वो स्तुति किए, ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள். प्रार्थना किए उन्होंने किए. ஒரு மனம் இருந்தது, நடந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. ऐसे हुआ करके देखते நடந்தது என்ன பின்பு? क्या हुआ वहाँ पर. விடுதலை 26 வாசிங்க. करा हुआ देखते हैं. சடுதியில் ஆ மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. ஆ கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மனம் துதித்தல், आज एक मन होकर துதியினால் விடுதலை, स्तुति से आजादी, துதியினால் விடுதலை, स्तुति से आजादी. துதியினால் எரிகோ மதில் விழும். से आके एरिको आके दीवार आके गिर गई. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மனம் இருந்தால் அந்த காரியத்தை செய்ய முடியும். एक मन होने से होता है. ஒரு மனம் இருந்தால் அந்த காரியத்தை செய்ய முடியும். एक मन होने से होता है. இன்னொரு காரியத்தை வாசித்து பாருங்க. और एक बात को देखिए. யாத்திராகமம் 1 அதிகாரம், निर्गमन पहला अध्याय. யாத்திராகமம் 1 அதிகாரம் निर्गमन पहला 15 வசனத்திலே 15 को पढ़ेंगे. ஆமா எபிரிய மரித்த ஸ்திரீகள், आज जो इब्रानी औरतें அது வாசிங்க. वो पढ़ेंगे. एक्सोडस சத்தமா. 1:15. ம் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி ஆ நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். போதும். ஒரு நிமிஷம். 15 வாசித்தீங்களா? 15 தானே? 15
இப்போ இங்கே காரியம் என்னன்னா இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது इसमें क्या वाक्य सीखना है? எகிப்து ராஜாவுடைய கட்டளை என்னன்னா मिस्र राजा का फिरौन का हुक्म क्या है? பிறக்கும் ஆண் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கொன்று போடு. अगर बच्चा अगर लड़का होगा तो उसको मारना है. ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி பார்வோனுடைய உத்தரவு எகிப்து फिरौन का ராஜா. हुक्म ये है कि अगर बच्चा अगर लड़का है उसे मार दे. ஆனால் என்ன செய்தார்கள் அதை इन्हें क्या வாசிங்க. किया दया ने? அல்லேலூயா. அதுல ஒருத்தி கூட नहीं दो अगर इसमें एक भी अगर होगा तो கீழே மேலே பேசலாம். இது எனக்கு வம்பு, ராஜா சொன்னதை கேட்டு பேசாம அந்த காரியத்தை செஞ்சிருன்னு சொல்லி யாருமே 2 பேர் இல்லை, யாரும் ஒருத்தி கூட கொஞ்சம் கூட எதையும் கீழே மேலே பேசாத. एक भी आपको ये आफत क्यों करके अगर दोनों में अगर एक होकर नहीं करेंगे तो लोग खतरे में फंस सकते हैं. ஒரு மனதோடு செஞ்சார்கள், एक मन होकर किया उन्होंने, தேவ சித்தத்தை செஞ்சார்கள். प्रभु की मर्जी को किया उन्होंने. ராஜா அதுக்கப்புறம் ராஜா என்ன சொன்னான்? राजा ने क्या இப்படி कहा? செய்து என்ன காரியம் கேட்டனா வாசிங்க. அல்லேலூயா. हालेलुया. அவன் எதிர்பார்த்தது கொன்று விட வேண்டும், அதுதான். वो कहा कि उसको मार देना है बच्चों को. ஆனால் இவர்கள் இருவரும் ஒரே நிலைப்பாடும் ஒரே மனதுள்ளவர்களாக இருந்தபடினால் वो दोनों एक दिल एक जान जैसे थे. ஒருவேளை ஒருத்தி சொல்லியிருக்கலாம், एक वक्त क्या हो, एक औरत कही होगी दाया ராஜா சொல்றதை கேட்டு பேசாம என்ன செய்வோம், அப்படியே செஞ்சிருவோம். जैसा राजा ने कहा वैसा करे. இது எதுக்கு நமக்கு வம்பு? ये क्यों हमको आफत? யாராவது 2 பேர்ல ஒருத்தர் யாராவது சொல்லியிருக்கலாம். अगर आपस में अगर मेल जोल नहीं होता तो அல்லேலூயா. அங்க ஒரு மனம் இருந்தது, वहाँ पर मेल जोल था, ஒரு மனம் இருந்தது. एक जान थी, ஒரு மனத்தினாலே एक दिल से ही காரியம் நிறைவா இருந்தது. वो जो है தேவனால் चाहते तो किया उन्होंने. அப்படி செய்த அந்த ஸ்திரீகளுக்கு கிடைத்த பலன் என்ன? और ऐसा करने से प्रभु ने कैसे ना आशीष 21 வாசிங்க. 21 को वसन। पढ़ेंगे हम. பாத்தீங்களா? उनके घर हालेलुया. बात क्या करके देखते हैं. அவர்கள் குடும்பங்களை மருத்துவவாசிகளுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி அதாவது ஆசீர்வதிச்சார் वो கர்த்தர். दाइयों के घर को प्रभु ने आबाद किया करके देखते ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க நேர்த்தியா நடக்கும், தீமை हैं. நடக்காது. एक दिल है एक मन है वहाँ पर आके वहाँ पर कोई बुराई नहीं, நிறைவாய் நடந்தது. वहाँ पर फर ஹalleluya. आके सही तरीके से ஞானமாவும் பதில் சொன்னார்கள் அவர்கள். अकलमंदी से उन्होंने आके जवाब दिए. தேவருக ஸ்திரீகளைப் போல அல்ல, ये बाकी और जैसे नहीं. மருத்துவ மனைக்கு கொண்டு போவதற்கு முன்னே இவர்கள் பிரஸ்தவம் ஆயிருது திடகாட்டமா இருக்கிறார்கள் என்று ஞானமாய் ராஜாக்கு சொன்ன ऐसा பின்பு बहाना बनाकर किसी तरीके से उन्हें चालाकी से ऐसा किया देखते हैं. ஹalleluya. ஒரு மனதை செய்தபடினால் एक मन से होकर करके करने से ஒரு மனம் இருவருக்குள் ஒரு மனம் उनमें एक मन था, அங்க இருந்ததனால தான் அந்த காரியத்தை நேர்த்தியாய் होने से செய்ய उन्हें முடியும். कार्य को ஹalleluya. इस तरीके से करने. யாராவது ஒருத்தர் கூட கீழே மேலே பேசியிருந்தா अगर आपस में अगर उनके बीच में अगर तालमेल नहीं होता तो அங்க ஏதாவது தவறான காரியம் தான் यहाँ पर कुछ बुरा हो நடந்திருக்கும். सकता है. ஹalleluya. அப்ப ஒரு மனம் எவ்வளவு அவசியமா இருக்கு. एक दिल कितनी जरूरी है. நிறைவான ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கும் செய்வதற்கும் ஒரு மனம் ரொம்ப कोई அவசியம். चीजों करने के लिए एक मन एक जान की जरूरत है. ஹalleluya. हालेलुया. இந்த நாட்கள்ல நமக்கும் ஒரு மனம் அவசியமா இருக்கு. इन दिनों में हमको भी वो एक मन की जरूरत है. எஸ்தர் நாம் எஸ்தர் 4 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. एस्तर 4:15 4 அதிகாரம் एस्तर 4:15-16 படிங்க. படிங்க. யாரு? முருகாயா? முருகாய். ஹalleluya. एस्तर से बात करता है. देखिए யார்ட்ட? எஸ்தர்ட்ட. एस्तर से ஹalleluya. திரும்ப படிங்க அதை. 16 ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? அதுக்கு ஜனங்கள் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியே ஒரு மனதோடு அங்கே என்ன செஞ்சாங்க, இந்த கொடிய ஆமான் கைக்கு தப்பிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஒரு மனப்பட்டு ஓவாசித்து ஹalleluya அங்கே என்ன செய்தார்களாம்,
உபவாசப்பட்டு அங்கே இருந்தார்கள். यहाँ पर देखिए एस्तर की बातों को बांध कर वो सभी ना के एकजुट होकर एस्तर जैसा कहा उसे उन्होंने किया करके दिखाया। நடந்தது என்ன? क्या हुआ? ஹல்லேலூயா, சூழ்நிலை மாறிச்சு. हालात बदल गए। ஒரு மனதோடு கூட ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்டு एक मन से आके जो कहा उन्होंने माने, அங்க நடந்ததுனால हुआ इसलिए செய்ததுனால करने से அங்க காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஹல்லேலூயா, कामयाबी में आके हुआ कर देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இதான் அந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். यही प्रभु हमसे चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। தானியேல் 3 அதிகாரம். दानियल 3 अध्याय। दानियल चैप्टर 3 தானியேல் 3 அதிகாரம் 16 16 17 16 17। ஆ ஹல்லேலூயா. हालेलुया। இதுல ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். यहाँ पर एक बात को से आके गौर करना है हमको। அங்க காணப்பட்டது எத்தனை பேரு? वहाँ पर थे कितने? எத்தனை பேரு? कितने थे? 3 थे। சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ. शाद्रक, मिशक, हालेलुया। अबेदनगो 3 थे। சூழ்நிலை உயிரே போகக்கூடிய அளவுக்கு அங்க நிக்கி எதிரே. हालात आके ऐसी थी कि जान भी जा सकती थी। பொசிஷன் டேஞ்சர் பொசிஷன். हालात बहुत ही गंभीर थी। அதுல ஒருத்தர் கூட उसमें एक भी பேசாம பணிஞ்சிருவோம். चलो उसके आगे समझौता कर लेंगे, कॉम्प्रोमाइज कर लेंगे। நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றானோ नेबुकदनेस्सर அதை जो கேட்டு कहता है उसे मानकर பணிஞ்சிருவன்னு சொல்லி யாராலும் ஒருத்தர் கூட 3 வரல, हम झुकेंगे करके कोई भी யாரும் சொல்லல. कोई भी नहीं कहा। மூன்றோருடைய இருதயமும் तीनों का दिल ஒரே நிலைப்பாடு. एक ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு. का दिल एक सा था। முடியல என்ன ஆனது? अंजाम क्या है? ஒரே மனதோடு இந்த காரியத்தை அவர்கள் एक ही दिल से நாங்கள் ஆராதிக்கிற தேவன் हम जिस प्रभु की प्रशिश करते हैं தப்புவிக்க वो हमें बचाने के लिए வல்லவரா இருக்கிறார். सामर्थ्य है। ராஜாவாகிய உம்முடைய கைக்கு அக்கினி ஜொலிக்கும். मेरे हाथ का है राजा, தப்புவிப்பார். हाथ के शोले से बचाने के அவர்கள் தன் வாயினால் இட்ட அறிக்கையா விசுவாச அறிக்கை தப்புவிப்பார். इकरार जो किया தப்புவிப்பார். அதில் बचाएगा। அவர்கள் வார்த்தையின்படியே அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள். जैसा ஹல்லேலூயா. बचा उन्हें, அதான் முக்கியம். वही खास। அப்ப அந்த ஒரு மனம் நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு. एक मन कितना जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனம் அவசியம். एक मन बहुत जरूरी है। இருவர் மூவர் கூடும்போது ஒரு மனம் அவசியம். जहाँ 2 या 3 मिलते हैं, ஒருத்தர் ஒரு एक விண்ணப்பத்தை होना குறித்து है। சொல்லுகிறார்கள் என்றால் अगर कोई अगर प्रार्थना रिक्वेस्ट प्रेयर रिक्वेस्ट रखते हैं அவர்கள் என்ன விண்ணப்பம் பண்ணும்படிக்கு செய்யும்படி நம்மிடத்துல ஜெப குறிப்பு கொடுக்கிறார்களோ அதை கரெக்டா உள்வாங்கி அதுக்கு ஏற்றபடி விண்ணப்பிக்கணும். அப்பதான் அங்க ஒரு மனம் உண்டாகும். जो प्रेयर रिक्वेस्ट जो रखते हैं वो उस प्रेयर रिक्वेस्ट को मन में रख के प्रार्थना करें। ஹல்லேலூயா. हालेलुया। அல்லது ஜெப குறிப்பு கொடுத்தவர் என்று வரனா நம்ம சொன்னது ஒண்ணு இங்க தெக்க வடக்குன்னு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்ததே தப்பா போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு குமைக்கிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. प्रेयर रिक्वेस्ट जो देता है वो सोचे कि मैंने कुछ कहा और करते कुछ करते। ஒரு மனம் அங்க உண்டாகாது. एक मन नहीं हो। சாத்ராக், மேசாக், ஆபேத், शाद्रक, मिशक, நேகோ अबेदनगो என்பவர்கள் ஒரு மனதோடு கூட வைராக்கியமாய் இருப்பதற்கும் ஒரு மன அவசியம். एक मन थे और के गैरत रखे, प्रभु के लिए जील रखे। ஜெபம் பண்ணுவதற்கும் ஒரு மன அவசியம். प्रार्थना के लिए भी एक मन चाहिए। எந்த ஒரு நற்கிரியை செய்வதற்கும் ஒரு மன அவசியம். एक काम के लिए एक दिल की जरूरत है। ஒருத்தரோடு கூட பயணிப்பதற்கும் ஒரு மன அவசியம். साथ सफर करने के लिए भी எல்லாத்துக்கும் ஒரு மன அவசியம். सबके लिए एक मन की जरूरत। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கதான் நிறைவு உண்டாக்கும். वहां पर आके जो आके ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொன்று யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் योना की किताब 4 तीसरा வசனம். अध्याय 4-5 को पढ़े। யோனா 3 அதிகாரம் 4-5-6 இல்ல யோனா 3 அதிகாரம் 4 வசனம். योना 3-4। ஆ ஆ ம் ஹல்லேலூயா. हालेलुया। அங்க போய் இறங்கி யோனா தீர்க்கதரிசி சொன்னது என்ன, பிரசங்கம் பண்ணது என்ன? योना ने क्या प्रचार किया? ஒன்றும் 40 நாள் தான் இருக்கு. 40 दिन सिर्फ। இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், ये शहर को प्रभु तबाह करने वाला है। கவுக்கப்பட்டு போகும்.
या के तबाह करेगा प्रभु, என்று பிரசங்கம் பண்ணான் ऐसा प्रचार किया அந்த ஜனங்களுக்கு விரோதமாய். उन लोगों के खिलाफ। இந்த ஒரே பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் என்ன ये प्रचार செய்தார்கள்? को सुनकर மனுஷர்கள் தான் பாசிட்டிவ்னு சொன்னா மிருக ஜீவனும் பாசிட்டிவ். अकेले हालेलुया। इंसान छोड़कर जानवर भी अकेले आके उपास करते हैं। மனுஷர்கள் தான் புசிக்கல குடிக்கல என்று வைத்துக் கொள்வோம். हम सोचे कि भाई इंसान ने नहीं खाया पिया, மிருக ஜீவன்களும் புசிக்கல குடிக்கல. जानवर भी ना खाया ना पिया। ஹalleluya. हालेलुया। என் பார்வைக்கு அங்க உள்ள அந்த மிருக ஜீவன் கொஞ்சம் ஞானத்துல நல்ல சிறந்த ஞானம் உள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். देखिए बड़ा हालेलुया। हमारे देखते हैं हम, சொல்லுத கேட்டுச்சு பாருங்களேன். जैसा कहा सुन लिया देखते हैं हम, சொல்ல கேட்டு எல்லாமே அப்படியே. वैसे ही। ஹalleluya. இந்த हालेलुया। காரியம் இப்படி நடைபெறதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு மனம். क्या है? एक बार। ஹalleluya. மிருக ஜீவன்களுக்குள்ளே ஒரு மனம். जानवर में भी हालेलुया। देखते हैं। சில சமயத்துல மனிதர்கள் தான் நம்ம கேட்க மாட்டோம். कई बार हम மனுஷனுடைய नहीं सुनते। இருதயம் इंसान का दिल ஒருமனப்படுவதற்கு எவ்வளவு தத்தளிக்கு, एक मन होने के लिए कितना ताकि वो तड़पता तरसता है, தெக்க வடக்கன்னு இழுக்கு. ताकि यहाँ वहाँ के ஹalleluya. घूमता रहता है। கர்த்தர் நாட்கள்ல प्रभु इन दिनों में நினைவே பட்டணத்தாரை போல निनवे शहर की तरह ரெட்டு உடுத்த வேண்டாம், वो आके गोली आके कपड़े या गोली डालने की जरूरत नहीं, புழுதி சாம்பல் இருக்க வேண்டாம், या खाक पे बैठने की जरूरत नहीं, ஒருமனப்பட்டிருப்போம். एक मन हाके रहे हम। தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு மனம், प्रभु के उपस्थिति में एक मन, எந்த ஒரு காரியத்தில் ஒரு மனம். किसी भी काम में एक मन। ஹalleluya. हालेलुया। அப்போ அந்த நினைவை பட்டணத்தார் கூட இந்த காரியத்தை निनवे ராஜா शहर செய்தி ராஜாவுக்கு போன போது இந்த எச்சரிப்பு செய்தி ये आके चेतावनी का खबर जब राजा के पास पहुंचा, அங்க குடியிருக்கிற எல்லா குடிகளும் वो जितने भी राजा जो लोग थे, நீங்கள் எல்லாரும் புசிக்காமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் சொல்லி ராஜாவுடைய கட்டளை और பிறப்பிக்கப்பட்டது. राजा का ये हुक्म जारी हुआ कि कोई ना खाए ना कोई पिए। ஐஸ்வர்யான் முதல் கொண்டு தரித்திரம் முதல் கொண்டு எல்லாரும் கீழே இறங்கி வந்தாச்சு, अमीर தங்களை से लेकर தாழ்த்தினார்கள். गरीब कंगाल था आके 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 खाक पे बैठ गए। ஒரு மனத்தினால் இந்த காரியத்தை செய்தார்கள். एक मन होकर किए। நடந்தது என்ன? क्या हुआ? அதே 3:10 வாசிங்க. 3:10 ஆ ஆ ஹalleluya. हालेलुया। ஒரு மனதோடு கூட இந்த காரியத்தை செய்தபடினால் एक मन होकर करने की वजह से அழிவிலும் தப்பினார்கள், தேவ கோபத்துக்கு தங்களை ரட்சித்துக் प्रभु கொண்டார்கள். के उस गुस्से ஹalleluya. उस गजब से बच गए। இதான் இன்னைக்கு நமக்கு அவசியம். ये हमें तो जरूरी है। ஹalleluya. हालेलुया। அநேக காரியத்துல ஒரு மனம் இல்லாம இருக்கு. कई बातों में एक मन नहीं है। ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியத்தை எச்சரித்து சொன்னா சீரழிக்க மாட்டேன், कोई आत्मिक चीजों के बारे में अगर कहते तो कई बार गुस्सा हो जाते हैं। வேற விதமாய் பார்ப்பது, गलत तरीके से समझना। கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கவே கூடாது. प्रभु के लोग की जिंदगी में ऐसा नहीं हो। ஹalleluya. हालेलुया। ஒரு மனம் அவசியம், एक मन जरूरी है। ஒரு மனம் அவசியம். एक मन जरूरी है। ஹalleluya. हालेलुया। ரூத் रूत की புத்தகம் किताब 1 அதிகாரம் पहला अध्याय 14 வாசிங்க. 16 को पढ़ेंगे। ரு- ம் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? रूत जो आके इस प्रकार की तुम अपने सास को कहती है कि ना मैं तुझे छोड़ूंगा करके, तुम्हारा நகோமி जान जहाँ पर मेरी जान जाएगी करके कहने का वजह क्या है? நகோமியோடு மருமகளுக்கு ஒத்து போனது காரணம் என்ன? नियोमी का और उसका जो बहू के साथ कैसा क्यों कैसा मेलजोल हुआ? ஒரு மனம். ஹalleluya. हालेलुया। என்னைக்காவது நகோமிக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்ததாக அதுல எழுதப்பட்டிருக்கா? यहाँ இல்லவே पर இல்லை. कहाँ पर भी लिखा है और कि मनो। नियोमी का और उसका बहू मामी रूत के चले साथ अनबन हुई। மாமி சொல்லுது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு சகோதரி. एक ऐसी बहू जो आके अपने सास की बात को वैसे आके मानती थी। ஹalleluya. हालेलुया। ஒரு மனம் உள்ளவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். एक मन जहाँ पर है वही कर सकते हैं, ஒரு மனம் இல்லாதவர்கள் செய்ய முடியாது. जहाँ पर एक मन नहीं कर सकते। ஒரு மனம் இல்லாதவர்கள் மாமியை எதிர்த்து பேசுவாங்க. जो एक मन नहीं अपने बहू और अपने मने- सास से उल्टा बात करेगी। ஒரு மனம் இல்லாத மாமியால எதிர்த்து பேசுவாங்க. एक मन जहाँ पर है वहाँ पर आके इस प्रकार सास आके बहू से आके लड़ाई करेगी। ஒரு மனம் இல்லாத மாமியால் மருமகளை எதிர்த்து பேசுவாங்க. जहाँ एक मन नहीं है वहाँ पर सास है बहू से उल्टा बात ஹalleluya. करेगी। ஆக மொத்தம் அங்க காரியம் ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கும். वहाँ पर आके पूरा आके उलझन ही रहेगी, वहाँ पर சண்டையும் சச்சரவும் தான் இருக்கும். लड़ाई झगड़ा ही रहेगी। ஒரு மனம் அவசியம். एक मन जरूरी है। பாத்தீங்களா?
ரூத்தை நம்ம வாசிக்கணும். रूथ को पढ़ते हैं, நடந்த காரியம் என்ன அதை கவனிக்கணும் நம்ம. हम जानना। ஹல்லேலூயா, हालेलुया। ஆமென். ரூத் என்ன செய்தாள்? रूथ ने क्या किया? திரும்ப அதை வாசிங்க. इसे वापस पढ़ेंगे हम। உம்முடைய ஜனம் तेरे लोग, என்னுடைய ஜனம், मेरे लोग, मेरा लोग है, मेरे लोग है। வாசிங்க. தேவன் பாருங்க, இப்படி யாராவது மர்ம சொல்லுவாங்களா? ऐसे कोई बहुत जैसे कह सकती है क्या? பக்கத்திலே மாமியால் நாட விட மாட்டேக்கு, அப்புறம் எங்கோடி உம்மோடு கூட அடக்கம் பண்ணும். आस पास ही ஹல்லேலூயா, हालेलुया। பக்கத்திலே நாட விட மாட்டேக்கு, இப்படிதான் இருக்கு. पास से भटकने भी नहीं देती। ஆனா பேர் பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போறோம். पेंटिकोस्ट चर्च को जाते। ஹல்லேலூயா, हालेलुया। ஒரு மனமே கிடையாது. वहाँ पर एक मन नहीं है। மாமியார் ஊர்ல இருந்து புறப்படுறதுக்கு டிக்கெட் இருக்கும் போதே கிதக்குங்க, ஐயோ வந்துட்டு எப்போ போவா, சண்டை வந்துருமோ, கிதக்குங்க. ஹல்லேலூயா, இப்படி அல்ல. ऐसा नहीं है। ரூத்து வசனத்தை படிக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எல்லாரும் रूथ को पढ़ने से मतलब नहीं है। ரூத்து பேர் கூட வச்சிருக்கலாம். रूथ नाम भी रख सकते हैं। ரூத் என்ன செஞ்சா? ரூத் செய்தது என்ன? பிரிஞ்சு போவதை பற்றி நகோமி மாமியாலே பார்த்து சொன்னால், பிரிஞ்சு போவதை பற்றி என்னோட பேசாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த இருதயமானது तो उसको रूथ का दिल को देखे कि जान நகோமி के अलावा कुछ भी मुझे तुझसे जुदा नहीं कर सके। रूथ ने कही। நகோமியோடு नहोमी के साथ ரூத்துடைய இருதயம் இணைந்திருக்கு. रूथ के साथ दिला के एक दिलवा देखते हैं। ரூத்தோடு நகோமியுடைய இருதயம் இணைந்திருந்தது. रूथ का दिला के उसके साथ नहोमी का दिला के एक हुआ देखते हैं। எப்படி தாவீதும் யோனத்தானும் இருதயம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது போல, जैसा दाऊद और जॉनसन का दिल एक था, அதனால தான் அந்த காரியத்தை इसलिए वो कार्य இப்படி சொல்ல முடிந்தது. वो हुआ करके देखते हैं। தன் மாமிக்கு உண்மையா अपने सास இருக்க के लिए முடிந்தது. वाक्य सच्ची रही। ஹல்லேலூயா, हालेलुया। அதனால தான் சாட்சியில இடம் பெற்றிருக்கு. इससे गवाही का यहाँ पर है बाइबल में। उसके ஒரு நாள் கூட சண்டை வரல. एक बार भी लड़ाई नहीं हुई। ஹல்லேலூயா, हालेलुया। ஒரு நாள் கூட சண்டை வரல. एक बार भी அதனால தான் தன் மாமி அவளை அனுப்பும்போது போவா சண்டைக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி மனதார ஆசை பிளஸிங் பண்ணி அனுப்பி, கர்த்தர் நீ யாருக்கு வாக்குப்படுவியோ அங்கே கர்த்தர் உன்னை பெருகச் செய்து ஆசீர்வதித்து நல்லா இருப்பேன்னு சொல்லி பிளஸிங் பண்ணி விட்டா. காரணம் என்ன इसलिए தெரியுமா? वो सास आके इसलिए रूथ को आके आशीर्वाद देकर तेको प्रभु तेरे लिए कहाँ पर जीवन साथी रखा है, वो प्रभु जरूर तुझे करके तुझे मिलाएगा करके आशीष करके उसने रूथ को भेजा करके। மர்மல் நடத்தை, बहू का जो चाल चलन, அவள் நடந்தது போவாசுக்கு எப்படி தெரியும்? वो மகளே, बोआज को कैसे पता चला रूथ के बारे में? அவன் வயல்ல கதிர் புறக்கி கொண்டிருக்கும் போது, वहाँ पर- யாருடைய பெண் இது? நகோமியுடைய மருமகள். वहाँ पर जब कटनी हो रही थी, जब बोआज से पूछे कौन है करके, மோவாபியர் தேசத்தை சேர்ந்த பெண்ணு, ये औरत एक मोआबी है। உன்னுடைய நடத்தையை குறித்து நான் அறிஞ்சிருக்கேங்க. तेरे எப்படி चाल தெரியும்? चलन के बारे में अच्छी तरह जानता हूँ। प्रभु बोआज ने कहा, உன்னுடைய நடத்தை குறித்து மகளே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அறிந்திருக்கிறேன். चाल चलन के बारे में मैं अच्छी तरह ஹல்லேலூயா, जानता हूँ। வீட்டில் நடந்த நல்ல நடத்தை अच्छे चाल चलन பக்கத்து ஊருக்காரனை கூட தெரியுது. आस पड़ोस को ஹல்லேலூயா, पता चलता है। ஆனால் காரணம் என்ன? ஒரு वजह மனம். क्या है? एक मन। ஒரு மனம். एक मन। அப்படி ஒரு மனதா இருந்ததுனால एक मन होने से ही அந்த ரூத் வாழ்க்கை எப்படி तो ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு. रूथ की जिंदगी कैसा आशीष हुई। போவாஸ், बोआस, போவாஸ் நாள் ஆசீர்வாதம். अब बोआस जो आशीष बन के उसकी बोआस। जिंदगी में आया, தன் நேச போர்வையால் மூடி अपने जो मोहब्बत के उस चादर से उसको ओढ़ा देखते हैं அவளை ஏற்றுக்கொண்டான். और उसे कबूल किया, கர்த்தர் स्वीकार அவரை किया, ஹல்லேலூயா ஆசீர்வதித்தார். उसे आशीष किया। அந்த ரூத் போவாசுக்கு பிறந்ததுதான் யாரு? वो தாவீது रूथ और தாத்தா. बोआस से जो पैदा हुआ है दाऊद देखते हैं। தாவீதுடைய दाऊद का दादा தாத்தா दादा जो बोआज है, ஓபேத்து. ओबेद जो है देखते हैं। ஓபேத்துடைய மகன் தான் ஈசாய். ओबेद का ही बेटा जस्सी है, ஈசா மகன் தான் जस्सी का தாவீது. बेटी ஹல்லேலூயா, डेविड है, அந்த दाऊद है। தாவீது சந்ததியிலிருந்து தான் கிறிஸ்து வருகிறார். वो दाऊद ஹல்லேலூயா, इसमें ही है कि यीशु पैदा हुआ। எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானாய் மாறிட்டாள் பாருங்க. इतना बड़ा आशीर्वाद ஹல்லேலூயா, काबिल करके हुआ வேற देखते ஒண்ணும் இல்ல. हैं। தன் வீட்டுக்கு போனேன், अपने घर पे नहीं गई, வாக்கப்பட்டு போற இடத்துல மாமிக்கு உண்மை உத்தமா ஒரு மனதோடு எல்லா காரியத்தையும் நடந்து கொண்டாள். ससुराल में जो जो सास ने कही वो बात मानी करके देखते हैं। அதனால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எவ்வளவு उसका जो आशीर्वाद है Blessing. कितना बड़ा देखते हैं। கிறிஸ்துவே இந்த சந்தையிலிருந்து मसीह வரும்படி उस बारिश में देखते हैं। கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, आशीष का देखते हैं। ஒரு மனதோடு கூட இந்த காரியத்தை நாம் செய்வோமானால் एक मन होकर जो करते हैं,
அங்கே நிறைவு உண்டாகும், वहाँ पर भरपूरी होती है, சண்டைகள் வராது. लड़ाई झगड़ा नहीं होता। ஒரு மனம் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் कहाँ पर एक मन है, மனரம்யமா ஏற்றுக்கொள்வார்கள். वो खुशी खुशी उसे स्वीकार करेंगे। குறைவா இருந்தாலும் கூட அதை பத்தி பேச மாட்டாங்க, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வார்கள். कमियां होगी ஹல்லேலூயா. खुशी खुशी स्वीकार करेंगे। இரு மனம் உள்ளவர்கள் தன் வழியெல்லாம் நிலையற்றவன். இந்த இரு மனம் உள்ளவர்களுடைய காரியம் எப்படி நிலையற்றதா இருக்குமோ दो मन जैसा स्थिर नहीं रहता, அப்படிதான் இந்த ஒரு மனம் இல்லாதவர்களுடைய காரியமும் எல்லாமே நிலையற்றதா இருக்கும். जो ஹல்லேலூயா. मन जो नहीं होता उनके भी आके अस्थिर होता है। देखो ரூத்தை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. उससे सीखना है हम। ஹல்லேலூயா. हालेलुया। மோவாபியர் தேசத்தை சேர்ந்த ரூத்தை சொல்லுது. जो वो रूत के ஹல்லேலூயா. मोआबी का है देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய நடத்தை குறித்து தான் பேசணும். उसके चाल चलन के बारे में அனைத்துக்கும் காரணம் कई सभी का वजह है ஒரு மனம். एक मन। ஒரு குடும்பத்திலும் கூட ஹல்லேலூயா परिवार में சமீப காலத்துல हाल ही में இந்த மோன்ஸ்லாசர் ஐயாவுடைய அந்த செப அவங்களுடைய குழுவில் இருந்து ஒரு காரியம் मोहसी दासरस के प्रेयर मीटिंग में से एक जो है சாட்சி ஒரு एक சாட்சி गवाही निकली। ஒரு कुடும்பம் एक தமிழ்நாடு परिवार சேர்ந்தது. तमिलनाडु के है। மாமியாரை குறித்து மருமக சொல்லுற சாட்சியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். बहू जो सास जो है बहू के बारे में कैसा गवाही देते हैं हम देखते हैं। மருமகளை குறித்து மாமியார் சொல்லுறத பார்த்தீங்கன்னா நாங்கள் और बहू जो है सास के बारे में क्या गवाही देते हैं देखते ஒரு हैं। 35 வருஷத்துல ஒரு நாள் அங்கே சண்டை போட்டதே இல்லைங்க. 35 साल में कि एक बार भी उन्होंने झगड़ा नहीं किया। இது காரணம் என்னவா இருக்கும்? वजह क्या है? ஹல்லேலூயா. हालेलुया। இது காரணம் என்னவா இருக்கும்? वजह क्या है? ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனம். एक मन। ஒருவர் சொல்வதை கேட்டு एक और कहना நடப்பது. और दूसरा सुनना, அதுக்கு ஒரு மனம் அவசியம். एक मन की जरूरत है। அந்த சாட்சி உள்ள தோடிக்கிட்டு वो गवाही है कि मन का அவரே அரண்டு போயிட்டாரு. कोई மோன்ஸ்லாசர் भी है कि அவர் சொன்னாரு स्तंभ रह गया। கேட்கிறதுக்கு இதுதான் தெய்வ குடும்பம். यही है कि प्रभु का ஒரு மனம். परिवार है। மாமியாரை குறித்து என் பிள்ளையை போல மருமகளாக அல்ல மகளை போல நேசிக்கிறேன். सास कहते कि ये मेरे आके बहू नहीं बल्कि मेरी बेटी है। அதே போல மருமகள் மாமியாரை பத்தி ஒரு நாளும் सास के बारे में எங்க அம்மா கூட இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிங்க मेरी अपनी माँ भी नहीं देखी, लेकिन ये मेरी सास से देखी। சொந்த வீட்டை விட சுதந்திரமா அங்க இருக்கேன். मेरे घर से बढ़कर यहाँ पर मुझे आजादी है। அம்மானு கூப்பிடுதே माँ அப்படிங்க. करके मैं आके कहती हूँ कि காரணம் என்ன? वजह क्या है? ஒரு மனம். एक मन। ஒரு மனம் எங்க இருக்கோ அங்க தன்னை போல நேசிக்க தொடங்கும். जहाँ पर एक मन है अपने से उससे साक्षी। मोहब्बत करने का मन होगा हमको। மேகம் போன்ற திரளான சாட்சி இருக்கு. और कितने बादलों समान आके ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனம் நமக்கு அவசியமா இருக்கு. एक मन की जरूरत எந்த ஒரு காரியத்திலும் कोई भी कार्य को ஒரு மனம் அவசியம். एक मन की जरूरत है। ஒரு உபவாச கூட்டத்துக்கு செபிக்கும்படி நம்ம வரோம் வைங்களேன். उपवास की प्रार्थना के फास्टिंग प्रेयर के लिए हम आते हैं। அதுல ஜெப குறிப்பு என்ன கொடுக்கப்படுதோ எவ்வளவு டைமிங் கொடுக்கப்படுதோ அதற்குள்ள ஹல்லேலூயா செய்ய பக்குவப்பட்டிருக்கணும். प्रेयर मीटिंग में अगर प्रेयर पॉइंट्स जब रखते हैं तो उस प्रेयर पॉइंट्स के लिए आके वो जो रेस्ट्रिक्टेड टाइम वो जो सीमित समय तक आके उसे पूरा करना है। தெற்க வடக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது. यहाँ वहाँ का दुनिया भर की चीजों को लेकर आके कंफ्यूज नहीं करना है। அப்படி செய்வோமானால் ஒரு மனதை சீர்குலைக்கும். ऐसा करने से कि एक मन ही होगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க என்னமோ நான் ஜெபம் பண்ணுதேன் मैं प्रार्थना करता हूँ சம்பந்தம் இல்லாம பண்ணிக்கிட்டே போறேன்னு வைங்களேன். बिना संबंध के प्रार्थना करते हैं। எல்லாருடைய மனநிலையில என்னடா இவர் எப்போ முடிப்பாரு அப்படின்னு தான் தோண்டும். சொல்ல மாட்டேன். सबके मन में कि कब खत्म உளுக்கு அப்படிதான் करेगा। யோசனை ஓடிட்டு मन இருக்கும். में ऐसे ही सोचता नहीं है। இது வேலைக்கு ஆகாது. ये काम नहीं है। ஹல்லேலூயா. இந்த மனநிலைக்கு தள்ளக்கூடாது ஒருத்தர் ऐसे ஒருத்தர். हालात में हम दूसरे को ना ढकेले। என்ன காரியத்துக்காக உபவாச கொடுத்து வந்தா அந்த உபவாசத்துக்குள் படி ஜெபம். उपवास का प्रार्थना करें, जिस चीज के लिए प्रार्थना करें, प्रेयर रिक्वेस्ट रखते हैं, उस पॉइंट को ही सिर्फ रख के प्रार्थना करना। காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்தா அதுக்கு உள்பட்டது. उसके लिए भी प्रार्थना करना जो आखिर हालेलुया। प्रार्थना जो टायरिंग प्रेयर। ஒரு வீட்டுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பிரதிஷ்டா செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் போனா அங்க என்ன செய்தி என்ன வார்த்தையோ அதுக்கு உள்பட்டதா இருக்கணும். एक घर के उद्घाटन के लिए जाते वो संदेश के अनुसार हमारा प्रार्थना होना चाहिए। அப்பதான் அந்த வீட்டுக்கு நிறைவு. तभी प्रभु उस हालेलुया। को आशीर्वाद कर सकता है। சம்பந்தம் இல்லைன்னா அவர்கள் மனம் बिना रिश्ते का जो प्रार्थना ஒரு மனதா அதை கேட்காது. वाक्य वो प्रार्थना नहीं என்னத்தையும் सुन पाएगा। கூப்பிட்டோம் और कुछ सिर्फ बुलाए बुलाए சம்பந்தம் எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. बिना போன பிறகு பேசிக்கிடுவாங்க. क्या करेंगे? என்னத்தையும் பேசிக்கிட்டான்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த हालेलुया। நிலைக்கு தந்துடக்கூடாது. ऐसे हालातों में என்ன பாயிண்ட்? ஆமென். मुद्दा क्या है? ஹல்லேலூயா. ஒரு उस வயசான मुद्दे को रख के प्रार्थना करें। ஒரு வயசா அதாவது ஒரு சடங்கு வீடு அப்படிங்களே ஒரு வயதுக்கு வந்த
அந்த பெண்ணின் காரணத்து நிமித்தம் ஒரு ஜெபத்துக்கு கூப்பிடுறாங்களே, அங்கேயும் ஜெபம் பண்ணுறதுக்கு சில காரியம் இருக்கு. कुछ चीजें कुछ घर पे कुछ अच्छे विशेष कार्य के लिए प्रार्थना करने बुलाते हैं, அதுக்கு உள்படி ஜெபம் பண்ணணும். उस चीज के लिए उस स्थिति के लिए प्रार्थना करना है। அப்பதான் அவர்கள் கூப்பிட்டதுக்கும் அர்த்தம், तब उनको बुलावा जो बुलाया उसका अर्थ होगा। ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு நிறைவு அங்க प्रार्थना உண்டாகும். करने का भरपूर भी वहाँ पर। ஹalleluya, हालेलुया, ஆமென். आमीन। ஒரு மனம் ரொம்ப அவசியம். एक मन की जरूरी है। ஒரு மனதோடு நாம் செய்யும்போது, एक मन से करने से ஹalleluya, அந்த மருத்துவவாசிகள் ராஜாவுடைய கட்டளையின்படி செய்யல. दाइयों ने आके जैसा राजा कहा वैसा नहीं किया, அவர்கள் எந்த ஜீவனையும் கொல்லல. किसी जान को नहीं मारा। ஆனா எகிப்து ராஜாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? मिस्र देश का राजा ஆண் फिरौन பிள்ளைகளும் கொன்று क्या चाहता था? सब आके लड़के को मारना है। அந்த ஸ்திரீகள் ஞானமாய் செய்தார்கள். वो अक्लमंदी से वो दाइयों ने की, ஒரு மனதாய் செய்தார்கள். एक मन होकर किया। ஒருத்தி கூட கீழே மேலே பேசல. एक भी ऐसा वो आके दूसरे में एक दूसरे के बीच में कोई आके भेदभाव नहीं थी। ஆமென். हालेलुया। ஒன்று போல அதை போல நேர்த்தியா ஒன்று போல வாசிக்கும் போது எந்த ஒரு கரி இசை வாத்தியங்கள் நேர்த்தியா ஒன்றோடு ஒன்று இருதயம் இணைந்தது போல ஒன்றோடு ஒன்று போகும்போது ரசிக்கத்தக்க விரும்பத்தக்க மன நிறைவு உண்டாக்கும். हाँ, क्या हमारा गीत हालेलुया। और संगीत में एक आके आके हम आके मन से एक ही ताल में आके हम जाना चाहिए। हमारा ஒரு மனம் உண்டாகும். एक मन होगा तभी। ஹalleluya. हालेलुया। தெற்க வடக்கு போகவே கூடாது. पूरा पश्चिम नहीं। இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு प्रभु आज के ये वचन को लेकर நமக்கு எச்சரிப்பது காரணம் என்ன? हमको ஒரு वार्न மனம் करता அவசியம். है, हमको एक मन चाहिए, ஒரு மனம் அவசியம். एक जान चाहिए। சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கல்யாணம் இருக்கும், ஃபங்க்ஷன். और कई बार एक यहाँ पर किसी संडे फंक्शन होगा, ஆனால் அதில் ஒரு 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 சிந்தை போராடும். वहाँ पर नहीं। ख्याल में हम आके लड़ते रहेंगे। அதில் இன்னைக்கு சரி, இன்னைக்கு ஐயா வரலை, आज आइए आज तो आया नहीं, அவர் தானே பேசுவார், இன்னைக்கு போயிடும் கல்யாணத்துக்கு उससे போயிரும். प्रभु बात करते ஹalleluya, जाएंगे, கல்யாணத்துக்கு போயிடும். शादी को जाएंगे, அடுத்த வாரம் வந்து ஏதாவது சாக்குமாக்கு சொல்லுது. फिर अगले हफ्ता बहाना யார் बना, வந்தானே excuse வரட்டானே, कोई இயேசு आया ना வந்திருக்கிறார். आया, यीशु हमारे साथ है। ஹalleluya, हालेलुया। இயேசு வந்திருக்கிறார். यीशु आया है, வழக்கமாய் வந்திருக்கிறார். प्रभु जैसा आता वक्त आता है, உன்னை தேடி வந்திருக்கிறார். वो ढूंढ कर आया है, அவரை சந்திக்க நீ வா. उसे ढूंढ हालेलुया। आना था। ஒரு மனம், एक मन, ஒரு மனம் இருந்தாதான் एक मन होगा तो இந்த காரியத்தையும் செய்ய முடியும். ये कोई भी कार्य कर सकते हैं। இல்லைன்னா இரு மனத்தில் என்ன செய்யும்? नहीं तो क्या होगा? கல்யாணத்துக்கு போவோமா, शादी को जाएंगे இல்லைன்னா இங்கே போவோமா, या यहाँ जाएंगे, இல்லைன்னா ஒரு சமயத்தில் இன்னொரு நாஜிக்கான டெக்னிக்கல் இருக்கு, லேசம் முகத்தை காமிச்சிட்டு கீழே ஓடி போயிடுவோம், அப்படி இருக்கு. ஹalleluya, शादी करके भाग जाएंगे। ஆமென். ஆனால் கேட்கும்போது நான் தான் வந்தோம்ல, ஆமாம் அந்த சிஸ்டர் பார்த்தேன், அதுக்கப்புறம் காங்கலை மாயமாயிட்டான். ஹalleluya, चेहरा देखा இப்படி इसका, டெக்னிக்கல் இருக்கு. ஹalleluya, चालाकी करने वाले हैं, ஒவ்வொரு சமயம் நடக்குது. होता है कभी-कभी। ஹalleluya, ஒரு மன உள்ளவர்கள் செய்ய மாட்டாங்க. एक मन होकर नहीं ஆலயத்துக்கு करेंगे। போகும்போது जब चर्च आते हैं ஆண்டவருக்கு உண்மையா இருக்க நம்ம விரும்புவோம். प्रभु ஹalleluya, के लिए पसंदीदा हम रहे, ஆண்டவருக்கு உண்மையா प्रभु இருக்க के लिए ईमानदार தேவன் पसंदीदा அதை रहे, எதிர்பார்க்கிறார். ये प्रभु चाहता है। ஹalleluya, हालेलुया। ஒரு மனம் சபைக்கு அவசியம். कलीसिया को एक मन जरूरी है, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மனம் அவசியம். प्रभु को एक मन जरूरी है, प्रभु के लोगों को। இந்த ஒரு மனத்தை ஒப்பிட்டு எத்தனையோ உதாரணங்கள் சத்தியத்தின் வழியாய் வாசித்தோம். उदाहरण आपके देखे एक मन के बारे में அதை நாம் எடுத்துக்கொள்வோம். अपनाएंगे, நாம் ஒரு अपनी மனதோடு जिंदगी में செய்து, अप्लाई करेंगे, हम ஒரு மனதோடு செய்து एक मन होकर करेंगे, தேவனுடைய ஆசீர்வாதத்தை प्रभु பெற்றுக்கொள்வோம், के आशीर्वाद को पाएंगे, हम விடுதலை பெற்றுக்கொள்வோம். आजादी को पाएंगे हम। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் இந்த செய்தியை प्रभु ஆசீர்வதிப்பாராக. सज्जन को आशीष करे। ஒரு பாடலை பாடுவோம். एक गीत गाएंगे हम। எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒரு வாசம் பண்ணும்போது, சகோதரிகள் ஒரு வாசம் பண்ணும்போது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அது ஆரோன் தலை போற்றப்பட்ட நறுமணம், அது ஆரோன் தலை போற்றப்பட்ட நறுமணம், முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது,
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். இளைப்பாறு சமாதானம் இங்கு உண்டாகும். இளைப்பாறு சமாதானம் இங்கு உண்டாகும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இங்குதான் முடிவில்லா ஜீவன் உண்டு. இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு. இங்குதான் என்னாலும் ஆசை உண்டு. இங்குதான் என்னாலும் ஆசை உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூட போதெல்லாம், இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூட போதெல்லாம், அங்கு நான் இருப்பேன் என்று ரட்சகர் சொன்னாரே, அங்கு நான் இருப்பேன் என்று ரட்சகர் சொன்னாரே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அது நறுமணம், அது ஒரு மனம், அது ஒரு மனம், அது நறுமணம்.